ஒரு இடத்துல நீங்களே போய் சிக்கிக்கிட்டீங்க. இன்னைக்கு கண்ணீர் விடுறீங்க. காப்பாற்றுவதற்கு சாயப்பா ஓடி வரவில்லை. இது உண்மை. இது உண்மை. ஆறுதல் சொல்வதற்காக மட்டும் இங்க பதிவுகள் இல்லை. ஆறுதல் சொல்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்க தலைய கோதி விட்டு என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது அந்த கை உங்க கழுத்தை நோக்கி போகும் இருக்கிறதுக்கு. புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் நீங்க இவர்கள் எல்லாம் தேனுன்னு நினைக்கிறீங்க. இது விஷமாக்கப்பட்டது. சாயப்பாவோட துணை இல்லைன்னா எதுவுமே உங்களால் மீள முடியாது. கடும் துன்பத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். இந்த ரெண்டு விஷயம் இதில் தான் நீங்கள் மூழ்கி இருக்கீங்க. அந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சால் நீங்கள் ஷாக் ஆவீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒன்று இதில் இல்லைன்னா அதில் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதனாலேயே அவர் உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறார். அவர் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லை. இனி எடுத்து வைக்கிற ஒரு அடியும் அவர் நம்ம கூடவே இருப்பதற்கு உண்டான ஒரு சத்தியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அவருடைய அருள் ஏன் கிடைக்கல? அவருடைய சத்தம் ஏன் நம்ம காதில் ஒலிக்கல? நீங்க செய்யக்கூடிய பூஜைகள் எங்க போய் சேருது? ஏன் அந்த அவ்வளோ பெரிய பலன்கள் அந்த பூஜைக்கு கிடைக்கல? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம இனி எந்த காரியமும் செய்யக்கூடாது. இனி ஒரு அடியும் உங்களுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அடியாக மட்டும்தான் இருக்கணும். அடினா எடுத்து வைக்கிற அடியை சொல்கிறேன், கொடுக்குற அடி அல்ல. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அடியாக அது இருக்கணும். இனியும் நம்ம காலத்தை தாழ்த்த போகிறது இல்லை. அதுக்கு நாம் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. ஆனால் ஒன்று, இந்த பதிவில் என்ன பேச போகிறோம் அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாது. எங்கே இருந்து வருதுன்னா அவர்கிட்ட இருந்து என்கிட்ட வருது, என்கிட்ட இருந்து உங்ககிட்ட போகுது, உங்ககிட்ட போயிட்டு அதை உங்களை சரி பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு அது கொண்டு வர போகுது. இது 100% உண்மை. இந்த ரெண்டு விஷயத்தால தான் உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போய் கிடக்குது. இந்த ரெண்டு விஷயத்தால தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்லதும் கிடைக்காம இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காரணத்தை வகிக்குது. அது என்ன தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மிராக்கல் ஒன்று நடந்திருக்கு ஒரு அன்பேசாய் குடும்பத்தில். அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு வாழ்ந்தவங்க அன்பேசாய் பதிவின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அதில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் வெறுப்பு, கோபம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம். இதன் மூலமாக கிடைச்ச அறுவடை மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வளம் அதிகரிச்சிருக்குது. உடல் ஆரோக்கியம் பெருகி இருக்குது. கடன்கள் அப்படின்றது கட்டுக்குள்ளே இருக்கு. வருமானம் கட்டுக்கு மீறி இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் இப்போ சந்தோஷமாக சிறப்பாக இருக்கிறாங்க. இது எல்லாமே சாயப்பா அவங்களுக்கு நடத்தி வச்ச மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்துக்கு சொந்தக்காரராக இங்கே
நீங்களும் இருக்கணும். அவருக்காக இன்னும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அவருடைய பெயர் வந்து ஹரி. அந்த ஹரி சாய்ராம் இன்னமும் நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். ஸோ என்ன பிரச்சனைகள் இங்கே இருக்குதுன்னா, இந்த 2 விஷயத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் முழுகி கிடக்கிறான். அதனால தான் கடவுளுடைய அருள் அவனுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல. இந்த 2 விஷயத்தில் நீங்களும் மூழ்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவருடைய அருள் சுத்தமாக கிடைக்காது. கிடைக்காததை கிடைக்காதது தானே சொல்ல முடியும், கிடைக்காததை கிடைச்ச மாதிரி சொல்லிட முடியுமா? அப்போ இந்த 2 விஷயத்தை இதுக்கு முன்னாடி நம்ம பேசலையா? நிறைய பேசியிருக்கோம். பேசாதது ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் அன்பே சாய் ஆடியோவை ஸ்டாப் பண்ணிடலான்னு. ஏன்னா பேசுனது எல்லாம் பேசியாச்சு. இனி செயல்பாட்டுக்கு வர வேண்டிய தருணம். செயல்பாட்டுக்கே வராமல் பேசிக்கிட்டே இருந்தால் அது ஒரு விதமான சலிப்பு வந்துடுமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு வராது, உங்களுக்கு வந்துடுமோன்னு தோணுது. அப்போ நீங்கள் சலிப்பு வராத மாதிரி இருக்கணும்னா சொன்ன விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் சலிப்பு வராது. அதுக்கு பதிலாக விருப்பப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு அத்தனை அதிகாரமும் இருக்குதுன்ற ஒரு உன்னதமான நிலையை அது கொடுக்கும். ரைட்? அப்போ இந்த 2 விஷயங்கள், 2 விஷயம் என்னடா 2 விஷயம் சொல்லு சொல்லு சொல்லு. நீங்கள் கேட்கலாம், இல்லை கேட்காமல் இருக்கலாம். ஆமாப்பா அப்போப்பா அவர் ஏதோ சொல்லுவார்ப்பா அப்படின்ற சில சாய்ராம்ஸும் இருக்கலாம். பட் இந்த 3ஆவதாக சொன்ன சாய்ராம் இருக்காங்களே, அவங்க தான் ஜெட்டு வேகத்துக்கு போகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. இப்படி தான் ஒரு சாய்ராம் வந்து, அண்ணா நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசில் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். என்னோடய அம்மாவோ என்னோடய அப்பாவோ பேசுகிற மாதிரி நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டாம், கேட்டால் போதும், ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக இருக்கோமா அதுவே போதும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். இது தப்பா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் சொன்னோம், எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை வேணா. பட் இந்த அரை மணி நேரம் கேட்டதுக்கே உங்களுக்கு நிம்மதியாக இருக்குதுன்னா, இதில் சொல்லக்கூடிய விஷயத்த செஞ்சால் 24 மணி நேரம் நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னு சொன்ன உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 24 hours ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஐ திங்க் ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன். இனிமேல் நேம் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேம் வந்து சொல்லுங்கன்றாங்க சில பேர். அண்ணா என்னோடய பேரை சொல்லியிருக்கலாம்ல, ஒரு சாய்ராம் சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு அந்நியராக எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. சரி, சில ரகசியங்கள் சொல்லக்கூடாதுன்னு, சரி ரகசியமாக்கப்பட்டது அது ஒரு சாய்ராம் சொல்லலாம். மற்றபடி மெராக்கல் பொதுவாக டச் பண்ணுறது நேம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது. அப்போ கேட்குறதுக்கே நிம்மதி வருதுன்னா செயல்பட்டால் நிம்மதி 24 மணி நேரமும் இருக்குமா இருக்காதா? அதை உங்களுடைய விஷயத்தில் கொடுக்குறேன். அப்போ கடவுளை நான் வணங்குறேன், ஆனால் கடவுள் எனக்கு எந்த பலனும் செய்யலைன்னு சொல்கிறாங்களே, அவங்களும் சரி இந்த 2 விஷயத்தில் தான் மூழ்கி இருக்காங்க. ஆனால் அந்த 2 விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கணும். ஒரு படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா போதுமா? ஒரு படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா எல்லாமே புரிஞ்சிருமா? ஆனால் சொல்லும்போது சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரியான மிராக்கள் வரவங்களுக்கு அவங்க சில விஷயத்தை செஞ்சாங்க, நம்ம சொன்ன விஷயத்தை செஞ்சாங்க, எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை உறுதிப்படுத்தி நின்னாங்க, அதனால் சக்ஸஸ் அடைஞ்சாங்க. இன்றைக்கி 20 வயசில் இருந்து 80 வயசு வரைக்கும் 80க்கு மேலே இருக்கிறவங்களும் அன்பே சாய் பதிவுகளை கேட்குறாங்க. அதுக்காக நான் சாய்பாவுக்கு நன்றிகளை சொல்கிறேன். உங்களுக்கு நன்றிகளை எந்த காரணத்துக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான், நீங்களும் என்ன மாதிரி தான். அந்த இடத்துல தான் நம்ம எல்லோரும் சரிசமமான குழந்தைங்களாக அவர் முன்னாடி இருக்கோம். ஸோ எல்லாரையும் சாய்ப்பா வந்து 20 வயசில் இருந்து கிட்டத்தட்ட 80 வயசு 90 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பதிவுகளை கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன இது பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்கிறத விட இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இன்னும்
மற்றவங்களுக்கு ஓகே அண்ணா சொல்கிறது கரெக்டு தான், தம்பி சொல்கிறது கரெக்டு தான், இல்லை இவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு 3 பகுதியான மக்கள் இங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியட்டும். ஏன்னா எல்லாமே வெளிப்படையாக இருக்கட்டும், உங்கள் ரகசியங்கள் தவிர. ஓகேவா? உங்கள் ரகசியங்கள் தவிர எல்லாமே வெளிப்படையாக இருக்கட்டும். என்றைக்கு நம்ம ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி நம்ம ஃப்ராங்காக ஃப்ரீயாக இருக்கோமோ அன்னைக்கு கடவுள் நம்மளை தொட்டு பார்க்குறாருன்னு அர்த்தம். அவர் நம்மளை தொட்டு பார்த்துட்டாருன்னா யாராலையும் நம்ம அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். யாராலையும் அசைக்க முடியாதுன்னா நம்ம வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை கொடுக்கலான்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நம்ம லைட்டாக மூவ் ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, அசைச்சு பார்க்குறாங்களா இல்லையா? நம்ம மனசை காயப்படுத்துறது, நம்ம உடல் ரீதியாக காயப்படுத்துறது, இது மாதிரியான சில ஜென்மங்கள் இருக்கும். நான் கூட யோசிப்பேன், நமக்கு சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக செயல்பட்டும் இன்னமும் அப்படியே கெத்தா இருப்பாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். சரி ஓகே விட்டுற, அவங்க அப்படி தான். தேள் அது கொட்டுறது அதனுடைய இயல்பு. அப்போது தேள் ஏன் கொடும், தேள் அடிக்கக்கூடாது. தேளை படைச்ச கடவுளில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? படைச்சவனை தான் பிரச்சனை, படைக்கப்பட்டது பிரச்சனை இல்லை, படைச்சவன் தான் பிரச்சனை. தேளுக்கு ஏன் அந்த கொட்டுற விஷயத்தை கொடுக்கணும், பாம்புக்கு ஏன் அந்த கொட்டுற விஷயத்தை கொடுக்கணும்? ஸோ அதனுடைய இயல்பு. அப்போ அந்த இயல்பை கொடுத்தது யார்? கடவுள். அப்போது மனுஷனுக்கு கடவுள் என்ன இயல்பை கொடுத்துருக்கார் தெரியுமா? நல்லதை கொடுத்துருக்கார். ஆனால் மனுஷன் தேள் மாதிரி நடந்துக்கிறா, பாம்பு மாதிரி நடந்துக்கிறான். அப்போ மனுஷனோட பாம்பு தேளை நான் குறை சொல்ல மாட்டேன், சிங்கத்தையோ சிறுத்தையோ குறை சொல்ல மாட்டேன். அதனுடைய இயல்பு, அந்த இயல்பின்படி தான் அதுங்க இருக்குதுங்க. ஓகேவா? அதுங்களுடைய இயல்பின்படி தான் அப்படி இருக்குதுங்க. பாம்பை பார்த்தா அடிக்கிறோம், தேளை பார்த்தா அடிக்கிறோம். ஆனால் பாம்பை விட தேளை விட மனுஷன் ரொம்ப மோசமாக இருக்கானே, மனுஷனை அடிக்கலாமா உதைக்கலாமா? சொல்லுங்கள். அப்போ நமக்கு என்ன விஷயங்கள் புரியுதுன்னா, மனிதனாக இருக்கல, ஆனால் அவைகளாக இருக்குதுங்க. யார்? தேனுன்ற பாரு, தேள், பாம்பு, சிங்கம், கரடி, வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல நாய்க்குட்டி எல்லாமே அதுங்க அதனுடைய இயல்பில் இருக்குதுங்க. அந்த இயல்பை மாறல. ஆனால் மனுஷன் மட்டும் இயல்பை மாறிட்டான். அடுத்தவன் வாழ்ந்துட்டானா அவனுக்கு பிடிக்காது. எதிராக ஒருத்த துரோகம் பண்ணிட்டு போயிடுவான், இவன் நம்மளும் மன்னிச்சிடுவோம். ஆனால் திரும்ப திரும்ப நமக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு கடவுள் எந்த மாதிரியான வழிகளை கொடுக்குறாருன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னடா அவன் நம்ம விட்டு போயாச்சு, திரும்ப 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 பேசுகிறதுலாம் நமக்கே ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஸோ என்னன்னா, இப்போ நம்ம மேலே அவங்க எப்படி தேள் பாம்புக்கு அந்த இயல்பு இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களை ஏமாற்றிட்டு போன மனுஷனுக்கும் அந்த இயல்புக்காரன் தான். அவன் குத்திக்கிட்டு தான் இருப்பான், அவன் குறைஞ்சிக்கிட்டு தான் இருப்பான். ஒன்று பதிலடி கொடுத்துருங்க, ஆனால் கொடுத்துட்டா அந்த பாவத்தை ஏற்றுக்க தயாராக இருந்தால் பதிலடி கொடுத்துருங்க. இல்லை பாவம் வேண்டாம், அவன் பாட்டுங்க கற்றுட்டோம், அவன் ஒரு தேள், அவன் ஒரு பாம்பு, அவன் ஒரு மோசமான ஒரு ஜந்து, அவன் கற்றுட்டோம் அப்படின்னா விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. பாவங்கள் சேராது. ஸோ அது மாதிரி நம்ம போயிட்டு இருந்தால் தொல்லையே கிடையாது. வாழ்க்கையில் எதை பற்றியும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான வழிகளை தான் பார்க்கணும். இருக்கிற கட்டத்தை பார்க்குறதோ இல்லை பின்னாடி இருக்கிற கட்டத்தை பார்க்குறதோ இஸ் நோ யூஸ். ஸோ என்ன அல்டிமேட், வாட்ஸ் இஸ் நெக்ஸ்ட்? அது இல்லைன்னா வேலையே இல்லை, அது இருக்குதுன்னா தான் இங்கே வேலை. அதாவது வாழ்ந்தாச்சுன்றவனுக்கு இங்கே எதுவும் தேவையில்லை, வாடணுன்ற ஆசைப்படுறவனுக்கு தான் இங்கே தேவை. அப்போ நீங்கள் வாடணும்னு ஆசைப்பட்டு இங்கே உக்காந்துருக்கீங்க, அப்போது வந்த வேலையை செய்ய வேண்டியதானே? ஏன் அந்த 2 விஷயத்தில் போட்டு நுழைச்சிக்கிறீங்க? ஏன் அந்த 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப மோசமாக ஒரு நிலையை ஏற்படுத்தியும் அதில் போய் விழுந்துக்கிறீங்க? வாடணுன்ற ஆசை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், வாடணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாத்துக்கும் கேள்விதான் இனிமே. அப்போ வாடணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த 2 விஷயத்தை நீங்கள் போட்டு இதிலேயே பின்னிக்கிறீங்க? அப்போ இதை வெளியில் வந்தால் என்ன? வெளியில் பாருங்களேன், பாருங்கள். ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஐயோ காற்று வரல, மூச்சு விட முடியல, ரொம்ப ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, ஒரு வெளிச்சமே இல்லை, என்னடா அது அப்படின்னு யார் உட்கார சொன்னா? அது இருட்டு ரூம், அந்த ரூம் அப்படி தான் இருக்கும். அந்த ரூமில் லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை, எதுவும் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவும் இல்லை.
ஆனால் உங்கள் கால் ஏன் அங்கே போச்சு, உங்கள் உடம்பு ஏன் அங்கே போச்சு, உங்கள் மனசு ஏன் அங்கே போக சொல்லுச்சு, உங்கள் புத்தி என்ன பண்ணுச்சு? அப்போது அந்த இடத்துல உட்காந்து வாலண்ட்ரியாக, அதாவது உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி அங்கே ஏன் உட்காந்து கட்டாயப்படுத்தி ஏன் அந்த துன்பத்தை பெருக்கிக்கணும்? அப்போ அதை விட்டு வெளியில் வந்து பாருங்கள், இந்த உலகம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்குது, எவ்வளவு நல்ல காற்று. இந்த காற்று முக்கியம். நிறைய பேருக்கு இந்த காற்றோட அருமை தெரியல. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நேச்சுரல் காற்றை உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஜன்னல் எதுக்கு இருக்குதுன்னா மூடுறதுக்கு. அப்போ ஏன் ஜன்னல்? டோட்டலாகவே பில்டிங்கே இருட்டாக்கலாமே. ஸோ காற்றோட அருமை தெரியல. அதாவது கண் இல்லாமல் கூட காலத்தை ஓட்டிடலாம், செவிடராக இருந்தும் காலத்தை ஓட்டிடலாம், கால் இல்லாமல் இருந்தும் காலத்தை ஓட்டிடலாம், இல்லை வேறு ஏதாவது ஊனங்கள் இருந்தாலும் காலத்தை ஓட்டிடலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு மனுஷன் ஓட்ட முடியாது. மூச்சு காற்று சொல்கிறேன். அப்போ இந்த மூச்சு காற்று பிராணாயாமம் நம்ம நிறைய தடவை பண்ண சொல்லியிருக்கோம், ஆனால் யாரும் பண்ண தயாராக இல்லை. ரைட்? யாரும் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அது என்ன பிரச்சனையோ, அது என்ன கஷ்டமோ, அது என்ன நஷ்டமோ எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாதாரண ரூமுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டு காற்று வர்றேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கடவுளே வெளிச்சத்தை கொடு வெளிச்சத்தை கொடுனா கடவுள் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், அட புத்தி இல்லாதவனே, புத்தி இல்லாதவனே, இல்லை நான் கொடுக்குற புத்தியை மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனே, உன்னை யார் அந்த இருட்டு ரூமுக்கு போக சொன்னான்? காற்று இல்லாத ரூமில் யார் வாழ சொன்னான்? இதை விட்டுட்டு வெளியில் வாடான்னா வரமாட்டேங்கிற. ஆனால் என்னையே காரணமாக்கி அதுக்கு 10 பேர்கிட்ட போய் சொல்கிறேன், இதனால் என்னோட பேர் கெடுதுன்னு நீ நினைக்கிறியா? உன் வாழ்க்கை கெடுதுன்னு நீ முடிவு பண்ணு. என்னோட பேரை யாரும் கெடுக்கவோ அழிக்கவோ வளர்க்கவோ முடியாது. ஏன்னா நான் எதற்கும் ஆசைப்படாதவன் அப்படின்னு கடவுளுடைய மைண்ட் ரீட். ரைட்? கடவுளோட மைண்ட் ரீடு அப்படி தான் இருக்குது. பட் நாமளாக நினச்சிக்கிறோம், கடவுள் என்னை காப்பாற்றலை, கடவுள் என்னை கைவிட்டார். ஏன்ப்பா உன்னை கைவிடணும்? என்ன ஏன் கைவிடணும்? அப்போ வந்து நம்ம அநியாயத்தின்படி வாழவே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம நியாயத்தின்படி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோமா? இந்த நொடி வரைக்கும் நியாயத்தின்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோமா? இல்லை பகவத்கீதையில் சொன்னதன்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஸோ நீயும் வாழலை, நானும் வாழலை. ஆனால் கடவுளை மட்டும் உட்காந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் தான் காரணம், கடவுள் எனக்கு கை கொடுக்கல, கடன் அவ்வளோ தூரம் வாங்கினேன் ஆனால் கடைசியில் காப்பாற்ற மாட்டாருன்னா கடனை அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம வாங்கினோமா? சாயப்பா நான் கடன் வாங்க போகிறேன், உனக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கினோமா? சொல்லுங்கள். அவர்கிட்ட கேட்டு செஞ்சீங்களா? ஆடம்பரமான விஷயத்தை அவர்கிட்ட கேட்டிங்களா? பேராசைப்படக்கூடிய விஷயத்தை அவர்கிட்ட கேட்டிங்களா? இல்லை ஒரு கெட்டதை செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டிங்களா? எதுவுமே கேட்கல. அப்புறம் எப்படி அவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பார்? ஸோ ப்ராப்ளம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது? உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை சால்வ் பண்ணுறது எங்கே? உங்ககிட்ட இருந்து தான். அப்போ இங்கே இருந்து அங்கே போக முடியாது. அப்போ எங்கேருந்து போகணும்? உங்ககிட்ட இருந்து தான் போகணும். அங்கே இனி எந்த இது கிடையாது. அங்கே கதவு அடைச்சாச்சு, கதவு அடைச்சாச்சு. சாய்ப்பு உங்கள் கதவு அடைச்சிட்டாரு. என்னடா ஏன் இப்படி பேசுகிறீங்க? கொஞ்சமாவது கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க. ஆறுதலாக பேசுனா வெற்றி கிடைச்சிடுமா? எனக்கு புரியல, என் நிஜமாக எனக்கு புரியல. ஆறுதலாக பேசுனா வெற்றி கிடைச்சிடுமா? அப்போ ஆறுதலாக நீங்கள் இது வரைக்கும் கேட்டதே இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரும் உங்ககிட்ட கடினமான முறையில் தான் இது பண்ணாங்களா? கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களா? அப்போ ஆறுதலாக பேசுகிறவங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தினாங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையை கெடுத்தாங்களா? எத்தனை பேர் உங்கள் தலையை தடவி கொடுத்து ஆறுதல் வார்த்தை பேசுனாங்க? அதே கை உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து பிடிச்சிதா? கழுத்தை நெரிச்சுதா? சொல்லுங்கள், நெரிச்சுதா இல்லையா? எல்லாருக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்கோம். ஈவன் நானும் சரி நீங்களும் சரி, உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷங்களும்
அப்போ ஆறுதல் அப்படின்றது அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, அது வந்து நிரந்தரம் இல்லை. ரெண்டாவது, ஆறுதலாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் நம்ம வாழ்க்கையை உயர்த்த வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறத அதை விட மிகப்பெரிய தவறு. 80% தலையை கோதி விட்டு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் கழுத்தை நெருக்க ஆரம்பிப்பார்கள். புரிஞ்சுக்கோங்க, முதல்ல அமிர்தமாக இருக்கிறது விஷமாக போகுது. எப்படி சொல்லுங்கள்? என்னதான் ஒரு உணவு ஒரு பெரிய அளவில் ஒரு ஹைஜீனிக் முறையில் ப்ரிப்ரேஷன் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த உணவை அந்த டைம்குள்ளே சாப்பிட்டாதான் அந்த உணவு மருந்தாகும். அந்த டைம்குள்ளே சாப்பிடலை, ஒரு ஹைஜீனிக்கான ஒரு உணவு, அதாவது உயர்ந்த ஒரு சுகாதாரத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட உணவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உணவு வச்சுக்கோங்க, ஒரு பொங்கலே வச்சுக்கலாமே. காலையில் இன்றைக்கி சாப்பிட்டது பொங்கல் தான், அதை கொஞ்சம் மதன் இருக்குது. காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு செய்கிற பொங்கல் நல்ல ஹைஜீனிக் முறையில் செஞ்ச ஒரு பொங்கல் வச்சுக்கலாம். சரி, சுகாதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த பொங்கல் செஞ்சது, ரைட். அப்போ இந்த பொங்கலை உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், இந்த எத்தனை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும்? மேக்சிமம் காலையில் வைக்கிறது மதியானம் சாப்பிட்லாம். காலையில் வச்சதை சாயந்தரத்துக்கு சாப்பிட்லாமா? கொஞ்சம் டவுட். சரி, அன்றைக்கி நைட்டு சாப்பிட்லாமா? அது கொஞ்சம் டவுட். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லாமா? இப்போ பொங்கல் என்ன ஆகும்? கெட்டு போயிருக்கும். அது எப்படி நல்ல ஒரு உணவு எப்படி கெட்டு போகுது? அதே போல தான் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களும் முதல்ல நல்ல மனுஷங்க தான். அந்த நல்ல மனுஷன்தான் அப்படிக்கா போவான். போகும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். ஆஹா, இவனை நம்பிட்டோமே, இவரை நம்பிட்டோமே, நம்முடைய ஒட்டுமொத்த அத்தனை விஷயத்தையும் சொன்னோமே. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஆகுது? கவலை தான். வேற என்ன ஆகும்? சந்தோஷமாக கிடைக்கும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? எங்கேயாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு லெசன் கொடுங்க, நான் தப்பே சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் படிக்கணும். இதுதான் கடவுளுடைய விதி. ஒரு எறும்பு கிட்ட படிக்கிறோம், ஒரு பறவை இனத்துக்கிட்ட படிக்கிறோம், ஒரு செடி கொடிக்கிட்ட படிக்கிறோம். ஏன் மனுஷங்கிட்ட படிக்கக்கூடாதா? நான் படிக்க தயாராக இருக்கேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் சாயப்பா உங்கள் மூலமாக பேசுகிறார் எனக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்ன இப்போ கொஞ்சம் கமெண்ட்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பயங்கர பவராக இருக்கும், இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன் என்னன்னு தெரியல. ஒருவேளை ஸ்கூலுக்கு திறக்கிறது, அட்மிஷன் ஃபீஸு, இந்த மாதிரியான நெருக்கடியாக என்னன்னு தெரியல. ஸோ எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சரிங்க, அவரோட பாதத்தில் வச்சிடுங்க. உங்கள் குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்றதை அவர் முடிவு பண்ணிட்டார். அவருடைய பாதத்தில் வச்சுட்டு கடமைகளை மட்டும் செய்யுங்க. அட்மிஷன் சூப்பராக செமையாக பக்காவாக கிடச்சிடும். ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே ரொம்ப வேண்டாம். அதெல்லாம் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க்கு தான். ஸோ இந்த உலகத்தில் சாதனை செய்கிறவனும் வாழ்கிறான், சாதாரணமான இருக்கிறவனும் வாழ்கிறான், ரைட்டா? அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? ஓகே, நம்ம குழந்தைக்கு என்ன வந்திருக்கு? சந்தோஷம், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபெயில் ஆகலை, ஹாப்பி. அப்போ அந்த குழந்தையுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வுக்கு மதிப்பளிங்க. என்ன பிடிக்குதுன்னு சொல்லி கேளுங்க குழந்தைங்க கிட்ட. இந்த சப்ஜெக்ட் பிடிக்குதுன்னா சந்தோஷமாக முதல் ஆளாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கை கொடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க உங்களை ஹீரோ ரேஞ்சில் வச்சுப்பாங்க. அது வைக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லணுன்றதை நான் சொல்லலை. பட் நாளைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம், நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம். நம்மளை விட அவங்க தான் சரியானவர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ பதட்டம், என்னத்துக்கு பதட்டம் கேட்குற? எதுக்கு பதட்டம்? ஏன் பதட்டம்? இந்தியா பாகிஸ்தான் வாரையே வந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கல்ல டிவியில், சும்மா அப்படியே ராக்கெட் மாதிரி தீபாவளி மாதிரி இருந்துச்சு. பாவம் எத்தனை அப்பாவிகள். எனக்கு உண்மையில் கண்ணு கலங்கிடுச்சிங்க, ரொம்ப கண்ணு கலங்கிடுச்சு. இங்கெல்லாம் வந்து
பாகிஸ்தானை துவசம் செஞ்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. நல்லது, நம்ம நாடு, கண்டிப்பாக நம்ம நாடு, அதுக்கு நான் அத்தனை இதுவும் கொடுக்குறேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் போர். நம்ம மோடி வந்து சும்மா எல்லாத்தையும் அழித்து பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிடையாது. பார்த்தாரு, பார்த்து 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 இதுக்கு மேலே தாங்க முடியாது, பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பகவத்கீதையில் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் கிளம்புற மாதிரி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கிளம்பி ஒரு வழி பண்ணாங்க. ஆனால் இறந்தது குழந்தைங்க, முதியோர்கள். அது ஒன்று தான். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீல் நம்ம மினிஸ்டர்ஸ்க்கு இருக்காதா சொல்லுங்கள். ஸோ என்ன சொல்கிறேன்னா, அது வந்து அந்த போரை நம்ம இந்தியா விரும்பலை. அந்த நாட்டை அழிக்கணுன்றது இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை. அந்த போரை, அந்த நாட்டில் எத்தனையோ குழந்தைங்க சாகக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா நம்ம புனிதமான பூமி. உண்மையிலே சொல்கிறேன். இங்கே எத்தனையோ தனிப்பட்ட முறையில் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் எல்லா மனுஷனுக்கும் அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு இரக்கம் இருக்குது. இரக்கம் இருந்ததால தான் நம்ம மோடி வந்து பேச்சுவார்த்தைக்கு முடிவு பண்ணாங்க, போரை நிறுத்தினாங்க. எல்லாம் முடியாது போர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழிக்கலை. அவருக்கு தெரியும் எத்தனையோ குழந்தைங்க, அப்பாவி மக்கள்கள் கொல்லப்படுறது அவர் மனசு அப்படி தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் பதட்டம்? அவ்வளோ பெரிய போரையே நிறுத்தினாங்க. நம்ம என்ன பேச 2 பேர்கிட்ட சண்டை போடுறோம், 3 பேர்கிட்ட சண்டை போடுறோம், அவ்வளோதானே. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அந்த 2 விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்பமும் துன்பமும். ஒன்று, ஒரு மனுஷன் இன்பத்திலேயே மூழ்கிறான். இன்பத்தில் மூழ்கும்போது கடவுள் கூப்பிட்றது கூட அவனுக்கு தெரியல. ஏதாவது ஒரு விஷயத்தை கடவுள் ஒரு கருத்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. தோப்பார், கருத்து சொல்கிறது என்கிட்ட வச்சுக்காத, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னெல்லாம் யாராலையும் கையில் பிடிக்க முடியாது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இன்பம் அவனுக்கு வாழ்க்கையில் சுடுகா ஆட்டு வரைக்கும் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு ஆட்டமாக போடுறான், பாட்டாக பாடுறான், தான் பெருமையை 10 பேர் பேசணும்னு நினைக்கிறான், பேசாதவன அடிக்கிறான், உதைக்கிறான். ஒன்று, இன்பத்தில் இருக்கிறவன், இன்பத்துக்கு இதுதான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறவன். 2வது, துன்பத்தில் இருக்கிறவன். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சிங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான், என் வாழ்க்கை கண்ணீர் கதை, அப்படி இப்படி. இந்த 2 விஷயங்களை செய்கிறவங்களுக்கு கடவுளுடைய அருள், கடவுளுடைய பிளஸ்ஸிங் 2 விஷயங்களும் இல்லை. இந்த 2 விஷயத்தை செய்கிறவங்களுக்கு இல்லை. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்று, நீங்கள் இன்பன்ற இடத்துல மூழ்கி இருக்கணும், இல்லை துன்பன்ற இடத்துல மூழ்கி இருக்கணும். ஆனால் அன்பை சாயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு சான்ஸே கிடையாது. எது ஃபஸ்ட்டு? இன்பத்துக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்கே எத்தனையோ பேர் மற்றவங்களால் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறவங்க, கண்ணீர் விடுறவங்க. இப்போ நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறவங்களும் அப்படியே இன்பத்தில் வந்து இருக்கிறோம். இன்பத்தில் இருக்கிறதால இங்கே உட்காந்துருக்குறோம், துன்பத்தில் உட்காந்துட்ருக்கோம். அப்போ இன்பத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கலையோ, அதே போல் துன்பத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. அப்போ ஓரமாக ஒரு சாய்ப்பா உட்காந்துருக்கார் உங்கள் வீட்டு பூஜை ரூமில். உட்காந்தவர் உட்காந்த மாதிரி தான் இருக்கார், சும்மா பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ தேர் இஸ் நோ யூஸ், தெர் இஸ் நோ பவர். அவருக்கு எந்த பவரும் இல்லை. அவரால் எந்த விதமான நல்லதும் நம்ம வீட்டுக்கு நடக்கலை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன் நடக்கலை? இது உண்மை. நடக்கலைன்னு ஆமாம் தம்பி, நடக்கலை, கரெக்டாக சொல்கிற தம்பி, நடக்கலை தம்பி, ஆமாம் தம்பி, அது தனியாக பண்ணிஷன். என்ன தம்பி, மனுஷனுக்கு ஈவு இறக்கமே இல்லை தம்பி. உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்கா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சொன்னால் அது பாவமாக போய்ட்டு தண்டனை கிடச்சிடும். நமக்கு ஒருத்தன் பேசுகிறான் பாரு, என்ன மாதிரி பேசுகிறான் பாரு, கரெக்டு, யூஸ் இல்லை. இப்போ கூட அழுதம்பா, யூஸ் இல்லைப்பா. இப்போ கூட நான் கவலைப்பட்டேன்ப்பா, யூஸ் இல்லைப்பா. இப்போ கூட என்னுடைய கணவர் திருந்தலை, தொடர்ந்து அழுதுகிட்ருக்கேன், யூஸ் இல்லை. ஏன்னா யூஸ் இல்லாமல் போனதுக்கு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தை படிக்கல. அதாவது முழுமையான உண்மை தான் என்றைக்குமே வேல்யூ, அறகுறை உண்மை என்றைக்குமே ஆபத்து. ஒன்று நல்லது இருக்கும், இல்லை கெட்டது இருக்கும். அப்போ முழுமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கோடான கோடி, ரைட்டா, கோடான கோடி. ஆனால் அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிட்ட வந்து அப்போ ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும், எவ்ரிபடி.
ஒரு 10% மக்கள் தான் கரெக்டாக இருக்காங்க, இன்னும் 90% இருக்காங்களே. ஸோ இதுதான் பிரச்சனை. அப்போ துன்பத்தில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியல, புரியல, கடவுள்கிட்ட நம்ம மனசு போகலை, கடவுள்கிட்ட மனசு போகலை, ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் கடவுளை வணங்கிட்டு இருக்குமே தவிர நம்ம வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறான்ற முழு நம்பிக்கை இது வரைக்கும் வரல. ஏன்னா துன்பத்தில் இருக்கும்போது கண்ணு தெரியல, காது கேட்கல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த பதிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆடியோ. அதே போல் இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ நம்ம சின்ன சின்ன வீடியோஸ் கொடுக்குறோம். அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதனால் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறத ஸ்டேட்டஸாக விருப்பம் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. ஸோ நான் யாரையும் கம்பல் பண்ணலை. பட் நம்ம மூலமாக 4 பேருக்கு நல்ல விஷயங்கள், அது ஏன் மூலமாக மட்டும் இல்லை, மற்றவங்க மூலமாகவும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.